நண்பீஸ், அங்கிள் ஒரு முக்கியமான ஒரு பாடம் சொல்லி தர போறேன். எல்லாரும் கவனமா கேக்குறீங்களா? சத்தமா சத்தமா. உங்களோட விளையாடி சாக்லேட் கொடுத்து உங்க உடம்பு மேல கை வைப்பாங்க. அப்ப நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்க உடம்புல 3 இடத்துல கை வச்சா ரொம்ப தப்பு. அது யாரு கை வச்சாலும் உடனே ஓடி போய் உங்க அம்மா கிட்ட சொல்லணும். உன செஸ்ட், இங்க யாரு கை வச்சாலும் அம்மா கிட்ட சொல்லணும். 2வது இடுப்புக்கு கீழே பேக், இங்க கை வச்சாலும் அம்மா கிட்ட சொல்லணும். 3வது பிட்வீன் தி லெக்ஸ், உங்க 2 காலுக்கு நடுவுல, அங்க கை வச்சா பெரிய தப்பு. ஓடி போய் உங்க அம்மா கிட்ட சொல்லணும். இந்த 3 இடத்துல கை வச்சது உங்க கூட விளையாடுற ஃப்ரெண்டா இருந்தாலும், பாடம் சொல்லித்தர வாத்தியாரா இருந்தாலும், எதிர் வீட்டு அங்கிளா இருந்தாலும், ஏன் நம்ம வீட்டுல தாத்தாவாகட்டும், மாமாவாகட்டும், அண்ணனாகட்டும், தம்பி ஆகட்டும், அவன் பெரியப்பாவே இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லணும். அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. அம்மா சும்மா இருக்க கூடாது. நான் காட்டுல பிறந்தவன், பார்த்த உடனே புலி எது நரி எதுன்னு கிளியரா தெரியும். ஆனா இங்க மான் வேஷத்துல நரியும் இருக்கும், கூடவே சுத்துற ஓனாயும் இருக்கும். பத்திரமா இருக்கணும் குழந்தைங்களா. மிருகம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மனுஷனா மாறவே முடியாது. ஆனா மனுஷன் மிருகமா மாற பொண்ணை பார்த்தா போதும். இனிமே சும்மா பேக்ல இந்த பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கிட்டு ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த மெழுகுவத்தி ஏத்தி நின்னுகிட்டு அப்படிலாம் இருக்க கூடாது. மேல கை வச்சவனை அடிச்சு தோலை உரிச்சு அனுப்புற மாதிரி வளர்க்கணும். புலி புலி மாதிரி வளர்க்கணும். நீங்க எவ்வளவு செஞ்சாலும் பெண்களுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. முட்டா பையன். அவனை பெக்கும் போது அவங்க அம்மா பட்ட பிரசவ வழி அவன் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் ஒரு பொண்ணோட சக்தி என்னன்னு. மத்த பாடத்தோட இந்த பாடம் தான் ரொம்ப முக்கியம். டெய்லி எடுங்க. இன்னும் 1 வருஷத்துல உங்க பொண்ணு மிலிட்டரி ஆபீசரா இருப்பாங்க.